உயிர் 6. அகநிழலனின் வலிய பிடியில் சிக்கி இருந்த நாதனின் கரத்தில் வலி எடுக்கவும் முகம் சுணங்க, என்னது இது, கைய விடு என்று சீறினார். என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம இப்படி கை நீட்டுற பழக்கத்தை எப்பதான் விட போறீங்க? அதுவும் அவன் திருப்பி அடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே உங்களை உடனே கை நீட்ட வைக்குது. ஆனால் எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவன் இருக்கிற நிலைமைக்கு உங்களை ஓங்கிட்டானா யாருக்கு அசிங்கம் என்று ஒற்றை புருவம் ஏற்றி நிறுத்திய எழில் அவர் கையை விடவும் நாதனும் சரணின் முகத்தைத்தான் பார்த்தார். அதில் இது நாள் வரை அவர் கண்டிராத ஆக்ரோஷமும் ரௌத்திரமும் போட்டி போடுவதைக் கண்டு அதிர்ச்சியில் முகம் கன்றி போய் நின்றார். எப்பவும் நம்ம மரியாதை நம்ம கையில், அதனால தொட்டதுக்கெல்லாம் முணுக்குன்னு இப்படி கை நீட்டுறத முதல்ல நிறுத்துங்க என்ற எழிலின் வார்த்தைகள் நாதனை மீட்டெடுக்க மௌனமாய் அவனை பார்த்தார். உங்க கையை பிடிச்சது உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்லை, என் மாமனார் யாருக்காகவும் யாரிடமும் அசிங்கப்பட்டுடக்கூடாதுன்னு தான். இப்போதைக்கு நான் சொல்லி புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்கள் இல்லை, ஆனால் காலம் நிச்சயம் உங்களுக்கு புரிய வைக்கும் என்று கூறிவிட்டு சரணிடம் சென்றவன் அவனை தன் கை வளைவில் நிறுத்தினான். இதுவரை எழில் பேசியதை கேட்டு ஏதோ மாய சுழலுக்குள் ஈடுபட்டு கொண்டிருந்த நாதன் அவர்களின் ஒற்றுமையை கண்டு தன்னை மீட்டு இயல்புக்கு திரும்பினார். பழையபடி மாறிய நாதனின் நிலையை சொல்லவும் வேண்டுமா? மனிதருக்கு இப்போது சரண் மீதிருந்த மொத்த சினமும் கரை கடந்த வெள்ளமாய் சீறிக்கொண்டு எழிலிடம் சென்றது. போதாததற்கு எழில் சரணுக்கு பாதுகாவலனாய் அரணாய் நிற்பதைக் கண்டதும் மனிதர் உக்கிரமூர்த்தியாய் மாறிப்போனார். டே மாப்பிள்ள, என்னடா நடக்குதுங்க? ஏண்டா எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? அதுவும் எங்க வந்து கொஞ்சம் சுத்தி பாருங்க என்று பாலன் கூறவும் தான் எழிலுமே சுற்றம் உணர்ந்தான். அங்கு பாலனின் தந்தை முதற்கொண்டு சில குடும்ப பெரியவர்கள் குழுமி இருப்பதை கண்டவனுக்குமே சங்கடமாகி போனது. சாரி மாமா, இப்படி ஆகும்னு நானே எதிர்பார்க்கல. அதுவும் இந்த ஆள் வரவும் எதுவும் கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு. என்னமோ போ, ஆனால் எனக்கு எதுவும் சரியா படல. அப்படி என்ன பிரச்சனை? சம்பந்தமே இல்லாமல் எதுக்கடா சரண் திடீர்னு இவரை அடிக்கணும்? என்ன நடக்குது என்றார் பாலன். அது என்று ஆரம்பித்தவன் நாதன் இன்னமும் சரணை முறைத்து கொண்டு நிற்பதைக் கண்டு, அதெல்லாம் அப்புறம் சொல்கிற மாமா, நீங்கள் கொஞ்சம் அவங்கள சமாளிங்க என்று பாலனை அவர் தந்தையிடம் அனுப்பியவன் அருகே இருந்த கதிரிடம், டேய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போ என்றான். நானா? நான் எப்படி மாமா? ஏன், நீ தானே அவர் பையன், அப்போ நீ தான் போகணும், போடா என்று வார்த்தையில் அழுத்தம் கொடுக்க கதிரும் நாதன் அருகே வந்தவன் எவ்வாறு அவரிடம் பேசுவது என்று மீண்டும் எழிலை பார்த்து கொண்டு நின்றான். சொன்னதை செய் கதிர் என்றதுமே, வாங்கப்பா என்ற கதிர் அவர் கையை பிடிக்கவும் பல வருடங்களுக்கு பின்பான மகனின் அழைப்பு நாதனை சிறிது அசைக்க பிரகாசத்தை மறந்தவராக மகனுடன் கிளம்பினார். இங்கு மாப்பிள்ள என்று மீண்டும் பிரகாசம் சரணை அழைக்க பதறிய வெற்றி சரணை பிடித்து கொண்டு, யோ சித்தப்பு, அவன் தான் இப்படி கூப்பிட்டா காண்டாகிறான்னு தெரியுதில்ல, திரும்ப ஏன் அதுலேயே நிற்கிற? ஏன் வாங்கினது பத்தலையா? இன்னும் வேணுமா என்றான் கடுப்போடு. டேய் போ, போய் உன் சொத்தப்பன ஒழுங்காக வீட்டு போய் சேர சொல்லு என்றான் எழில். ஏன், அதை நீ சொல்ல மாட்டியா? டேய், நீ ஹீரோவாக இருந்துட்டு போ, அதுக்காக உனக்கு அடியால் வேலை பார்க்கணுன்னு எதிர்பார்க்காத. அந்தால் என்ன பச்சை பிள்ளையா நான் கொண்டு வீட்டில் விட? நீயே சொல்லுடா, வந்த மாதிரியே போயிடுவாரு என்றவன் வேக மூச்சுக்களை எடுத்தவாறு, அப்பா அம்மா என்று வழியில் முணங்கிக் கொண்டே ஒரு கையால் இடுப்பை பிடித்தபடி, பரதேசி நிற்க கூட முடியாமல் பண்ணிட்டு பேச்சப்பாரு பேச்ச என்று நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவன் குறையாத ஆக்ரோஷத்துடன் இருந்த சரணை கண்டு, இத்தனை நாள் இவனை அமுல் பேபின்னு நினச்சா பால் வடிகிற மூஞ்சுக்கு பின்னாடி பாஷாவெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கு பக்கி என்றவன் சிதறி கிடந்த பொருட்களை கண்டு, படுபாவி விசேஷ வீட்டை கொஞ்ச நேரத்தில் கலவர பூமி ஆக்கிட்டானே என்று அழுத்து கொண்டான். பிரகாசம் எதுவும் பேச முடியாதவராக மனம் கணக்க அங்கிருந்து செல்ல சரண் இப்போது ஓரளவுக்கு தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தான். எழிலையும் சரணையும் அது நேரம் வரை விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்த வெற்றி, ஏண்டா ஒரு காலத்தில் உன்ன மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், ஆனால் எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இவனை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரு? ஏண்டா இந்த ஆளோட லாஜிக் எப்படி பார்த்தாலும் இடிக்குதே. நமக்கு தெரியாமல் எப்படா கீர்த்தியை இவனுக்கு கட்டி கொடுத்தார் என்றான் சந்தேகத்தோடு. டேய், அந்த ஆள் ஏதோ உளறிட்டு போகிறான், அதை பெருசாக பேசிகிட்டு இருக்க. என்னடா பேசுகிற? இங்கே நீ என் சித்தப்பனா அடிச்சிருந்தா கூட அதில் நியாயம் இருக்குது, ஏன்னா அது உட்கட்சி பூசல். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இவன் ஏண்டா அவரை அடிக்கணும்? அதை நீயும் கை கட்டி வேடிக்கை பார்க்குற. என்ன நடக்குது? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலை என்றவன் அதிர்ச்சியுடன் எழிலிடம், அட பாவி, டேய் என்னதான் இருந்தாலும் அவர் உன் தாய் மாமாடா, இப்படி மூக்கு உடைச்சி விட்டுட்டீங்களே என்று தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாட கேட்டவன் அவர்கள் முகத்தில் இருந்த இறுக்கத்தை கண்டு விளையாட்டை கைவிட்டு, டேய் உண்மையை சொல்லுங்க, எனக்கு தெரியாமல் ஏதாவது நடந்ததா
என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டிருக்க அங்கு வந்து சேர்ந்தாள் தாமரை. சற்று முன் நடந்த கலாட்டாவில் பொருட்கள் அங்கங்கு சிதறி இருக்க, பார்த்து வா செல்வி என்ற எழில் எதிரே இருந்த ஸ்டூலை நகர்த்தி கையை பிடித்து கொண்டு வெற்றியிடம் அவளை கூட்டி வந்தான். வெற்றி தடுமாறி எழவும், பாத்து மச்சி என்று பதறிய எழில் அவனை பிடித்து நிற்க வைக்கவும், டேய் போதும் போதும், உன் பெர்ஃபார்மன்ஸை நிறுத்து. அதான் இடுப்பு உடச்சி விட்டுட்டியே, இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? ஆனால் இதுக்கு மேலே என் பாடி தாங்காதுரா சாமி, என்னை விட்டுடு, நான் ஊடு போய் சேர்றேன் என்றதில்தான் தாமரை அவன் நிலையை கண்டு, என்னாச்சுங்க என்றாள். தாமரையின் தோளில் கையை போட்டவன், என்னாச்சா? ஏண்டி அப்போவே நீ மட்டும் போயிட்டு வான்னு சொன்ன, கேட்டியா? வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்த, இந்தா கும்மி அடிச்சிட்டான். ஏய் சொல்லுடி, நீயும் இதில் கூட்டா? ஆனால் ஒன்று தாமரை, கொலகார குடும்பத்தில் தப்பி பிறந்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. வாடி, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் என்று புலம்பிக் கொண்டே வெற்றி அங்கிருந்து கிளம்ப, மச்சி இந்த நிலமையில எப்படிடா நீ தனியாக போவ? இரு, நான் வீட்டில் விடுறதுக்கு வரேன், அப்படியே ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணிடலாம் என்று உண்மையான வருத்தத்தோடு எழில் சொல்லவும், உடனே கைக்கு கிடைத்த தேங்காயை எடுத்து ஓங்கியவன், கொய்யால ஒரு அடி எடுத்து வச்ச மண்டைய ரெண்டா பொழந்துருவேன், நான் தவழ்ந்து கூட வீடு போய் சேர்ந்துப்பேன், அதை பற்றி உனக்கு என்னடா என்றவன் தாமரையுடன் கிளம்பினான். ஹாய் மேரி பரம் 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 பரம சுந்தரி, ஹாய் மேரி பரம் 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 பரம சுந்தரி என்ற பாடலை பிளேயரில் ஓடவிட்டு குளித்துவிட்டு வந்த கீர்த்தி பட்டுப்புடவை சரசரக்க ஹேர் ட்ரையர் கொண்டு தலைமுடியை உலர வைத்தாள். தலைவாரி முகத்திற்கு ஒப்பனை செய்ய தொடங்கியவள் அறையின் வாயிலில் நின்றிருக்கும் தீபிகாவின் கண்ணீர் முகத்தை கண்ணாடியினூடு கண்டு, இப்போ எதுக்கு காலையிலே அழுதுட்டு இருக்க? இத்தனை மாதம் கழிச்சு பொண்ணை பார்க்குற சந்தோஷம் கொஞ்சமாவது உன் மூஞ்சில் இருக்கா? இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க என்றவள் இதழ் சாயம் தீட்டி நகைகளை அணிய துவங்கினாள். என் பொண்ணு தானாடி நீ என்ற ஆதங்கத்தோடு கேட்டவர் அடுத்த நொடியே, கீர்த்தி ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற? வேண்டாண்டா, அம்மா சொன்னா கேளு என்றார். சுமந்து பெத்த நீயே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமாமா என்று எல்லலாய் கேட்டவள் தீபிகாவை நெருங்கி, ஏன் உனக்கு தெரியாதா நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு? ஆமாம், அது எப்படி நீ சொல்லி நான் கேட்பேன்னு நினைக்கிறேன்? ஓ, அவ்வளோ நம்பிக்கையா? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ நல்ல யாராலையும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ தேவையில்லாத கேள்வி கேட்குறத விட்டுட்டு நல்ல பிள்ளையா போய் ஜூஸ் கொண்டு வா, வெறும் வயிற்றோடு அங்கே போனால் ரொம்ப நேரம் தாங்காது என்று கட்டளையிட தீபிகாவும் கண்ணீரை துடைத்து கொண்டு சமையல் அறைக்கு சென்றார். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் கீர்த்தி. பிரகாசத்தின் வாழ்விற்கு அர்த்தம் சேர்க்க வந்தவளிடம் அவருக்கு அதீத பற்றும் பாசமும் உண்டு. நாதனாவது கண்டிப்புடன் கூடிய அன்பை அலர்விழி மீது செலுத்துவார். ஆனால் பிரகாசம் கீர்த்தி மீது நிபந்தனையற்ற அன்பை பொழிபவர். அவள் விருப்பமே அவருக்கு பிரதானம் என்பதற்கு உதாரணம்தான் கீர்த்தி எழிலை மறுத்தபோது தங்கையாகவே இருப்பினும் தன் பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக சொன்னது. மெல்லிய மனம் கொண்ட கீர்த்தி பெற்றோருக்கு ஒற்றை பெண்ணாக இருந்தாலும் அன்னை தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவள். அப்படிப்பட்ட கீர்த்தியிடமிருந்து சில வருடங்களாகவே கட்டளை மட்டுமே பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காலத்தின் கட்டாயத்தில் பிரகாசமும் தீபிகாவும் அவள் கரங்களில் பொம்மையாய் மாறி கீர்த்தி விரும்பும் வண்ணம் ஆட்டுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இன்று அதன் உச்சகட்ட காட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவும் அவள் விருப்பப்படியே இத்தனை மாதங்கள் கழித்து நிகழ்கிறது. சரியான காரணம் தெரியாவிட்டாலும் அவள் இடும் கட்டளைகளை சிரம் மேற்கொண்டு செய்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். தீபிகா கொடுத்த பழசாரை குடித்து முடித்த கீர்த்தி, பூ வச்சு விடுமா என்றிட பொங்கிய அழுகையை மென்று விழுங்கி மகளுக்கு பூ வைத்து விட்டவர் மீண்டும் ஒரு முயற்சியாக, கீர்த்தி கொஞ்சம் பொறுமையா இருடா என்று அவர் முடிக்கும் முன்னமே, பொறுமையா இருந்தா உன்னால் என்ன பண்ணிட முடியும்? அதுதான் இத்தனை மாதம் பொறுத்துட்டேனே, இனியும் முடியாது. இன்னைக்கு என்னோட நாள், என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பார் என்று குத்தீட்டியாய் வார்த்தைகளை வீசியவள், உன் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம், ஆனால் உன் முகத்தில் அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லை. நிஜமாவே நீ அம்மாதானா என்று கேட்க, கீர்த்தி என்று பதறி போய்விட்டார். ஷ், நான் சொன்னதெல்லாம் எடுத்து வை போ என்றவள் ஹாலில் வந்து அமர்ந்தாள். வெளி வேலையாக சென்றிருந்த பிரகாசம் அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைய பல மாதங்களுக்கு பின் மகளை கண்டவர் அவள் கோலத்தில் ஸ்தம்பித்து போய் நின்றார். இத்தனைக்கும் பல வருடங்களாக அவர் காண துடித்த கோலம்தான் என்றாலும் தலை முதல் கால் வரை மணமகள் அலங்காரத்தில் ஜொலித்து கொண்டிருந்த மகளை இன்று அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவள் கோலம் கண்டவருக்கு நெஞ்சினுள் சுருக்கென்ற வலி படர்ந்திட கண்களில் இருந்து கண்ணீர் கங்கையாய் பெருக்கெடுத்தது.
நடுங்கும் கால்களை மெல்ல எடுத்து அடிமேல் அடி வைத்து ஒரு வழியாக மகளிடம் சென்று சேர்ந்தார். கீர்த்தி அவரை மதிக்காமல் தன் போக்கில் விழிகளை எதிரே இருந்த தொலைக்காட்சியில் நிலைக்க விட்டிருக்க, குட்டிமா என்று தழுதழுக்க அவள் காலடியில் அமர்ந்தார். எப்படிடா இருக்க? இப்போ கூட இந்த அப்பாவை மன்னிக்க மாட்டியா? ஏதாவது பேசுடா கீர்த்துமா என்றிட பதிலின்றி அழுத்தமாய் அமர்ந்திருந்தாள் கீர்த்தி. தப்பு பண்ணினது நான் தானே, உனக்கு எதுக்குடா தண்டனை என்று கனத்த மனதுடன் அவள் கையை பிடிக்க சட்டென அதை உதறியவள் எழுந்து கொள்ளவும், அம்மாடி என்று பதற்றத்துடன் அவளுக்கு முன் எழுந்தவர், மாப்பிள்ளை எதையும் மறக்கல, கோபமாக இருக்காரு, இப்போ அங்கே போகிறது சரியா இருக்காது, நான் சொன்னா கேளுடா, தேவையில்லாம அவர்கிட்ட என்றவரின் பேச்சை தடுத்தவள் தன் கை கடிகாரத்தை பார்த்தவாறு, கிளம்பலாம் என்று நேர்கொண்ட பார்வையுடன் கீர்த்தி முன்னால் நடக்க வேறு வழி இன்றி பிரகாசமும் அவள் பின்னே சென்றார். அதே நேரம், டேய் எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன், காது கேக்குதா இல்லையா என்ற அலரின் குரலில், ஆ எதுக்குடி இப்படி கத்தற என்று வண்டியை நிறுத்தினான் எழில். ஏண்டா நேத்து நைட்டு எத்தனை மணிக்கு வந்தனே தெரியல, எங்க போனேன்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்லாம காலையில எந்திரிச்சதும் சீக்கிரம் ரெடியாகு, சரணுக்கு நிச்சயம் பண்ண போறோன்னு உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு குளிக்க போயிட்டேன். சரின்னு நானும் ரெடியாகி வந்து பொண்ணு யாருன்னு கேட்டா எந்த தகவலும் சொல்லாம வர, என்னடா நினைச்சிட்டு இருக்க என்று கண்களை உருட்டி கொண்டு கணவன் முன் வந்தவள், இப்ப சொல்லலைன்னா இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்று அழுத்தமாய் நின்றாள். பட்டு, நேற்று வேதாவோட ஃபங்க்ஷனில் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுடி, அதனால சரண் கிட்ட பேச போயிருந்தேன். அப்படியே உங்கள் பாட்டியையும் சித்தி வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்தேன். சரி, மாமாவுக்கு யாரை நிச்சயம் பண்ண போகிறோம்? உன் சித்தப்பா வீட்டுக்கு போய் கீர்த்தியை தான் நிச்சயம் பண்ண போகிறோம், போதுமா? வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம் என்று எழில் சொல்லவும், ஹோ ரியலி? ஏண்டா என்ன மாங்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு எதுக்கு இன்னொரு பொண்ணை பார்க்க போனீங்கன்னு மாமா கிட்ட கேட்டதுக்கு, கீர்த்தி கூட பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இதை பெருசுப்படுத்தாத, உன் வாழ்க்கையை பாருன்னு சொன்னார். இப்போ என்னடானா கீர்த்தியை நிச்சயம் பண்ண போகிறோன்னு சொல்கிற. எப்படி பேச்சப் ஆனாங்க? அப்பா சித்தப்பா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா? இதில் நேற்று பிரச்சனைன்னு வேற சொல்கிற. என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை தொடுக்க எழிலுமே சற்று திணறித்தான் போனான். ஏண்டி, உனக்கு சொல்லாமல் நானா இன்னொரு பொண்ணை நிச்சயம் பண்ண போனேன், என்ன இத்தனை கேள்வி கேட்குற? வேணும்னா சொல்லு, உன்னையே கூட்டிகிட்டு போகிறேன். மாமாக்கு ஏற்ற பொண்ணு நீயே செலக்ட் பண்ணி கொடுப்ப, ஏன்னா என்னை விட உனக்கு தாண்டி பட்டு நல்ல டேஸ்ட்டு என்று சொல்லவும், பட்டென கையில் இருந்த பர்ஸ் கொண்டு அவன் வாயில் அரைந்தவள் நொடியில் உக்கிரகாலியாய் மாறியிருந்தாள். தன் உதட்டில் ஈரம் கசிவதை உணர்ந்தவன், ஏய் ரத்தம் வருதுடி என்று விரல்களால் உதட்டை ஒற்றி எடுத்து அவள் முன் நீட்ட, டேய் இது ரோடா இருக்க போய் உன்னை இத்தோட விடுறேன், இதே நீ வீட்டில் சொல்லியிருந்த மவனே உன் கொடலை உருவி மாலையா போட்டிருப்பேண்டா என்று அடிக்குரலில் சீறினாள். ஏய் லூசாடி, நீ விளையாட்டுக்கு சொல்கிறத கூட ஈஸியாக எடுத்துக்க மாட்டியா? எவன் பொண்ணு பார்க்க போனானோ அவனை போய் கேட்பியா? அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் என்ன பிடிச்சி வறுத்தெடுத்தா நானும் என்ன பண்ணுறது என்று சூழலை இலகுவாக்கி வண்டியை எடுக்க முனைய அவனிடமிருந்து சாவியை கைப்பற்றியவள், கீழே இறங்கு என்றாள். எதுக்கு? டைம் ஆச்சிரி செல்லம், சீக்கிரம் உட்காரு, உன் பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கீழே இறங்குடா என்று பைக்கில் ஏறி அமர்ந்தவள் அதை கிளப்பினாள். ஏய் உங்கள் அப்பா பார்த்தா திட்ட போறாருடி, இப்போ நானே ஓட்டுறேன், நீ உட்காரு என்றான் எழில். உன்னை கூட்டிகிட்டு போகிறதா யார் சொன்னா? அவர் திட்டினாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறேன், ஆனால் உன் வாய் கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுச்சு, அதுக்கு தண்டனை வேண்டாம் என்று அலர் கேள்வியாய் நிறுத்த, தண்டனை தானே குள்ளச்சி, நீ கொடுத்தா எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்க, மாமா ரெடிடி என்று அவள் இதழ்களை இணைய முயல மீண்டும் ஒரு அடி வைத்து அவனை பிடித்து தள்ளியவள், திருந்த மாட்டடா நீ, திருந்தவே மாட்ட, கொழுப்பு மொத்தமும் கரையட்டும், பாட்டி வீட்டுக்கு நடந்தே வந்து சேரு என்று கூறி வண்டியை புயலென கிளப்பிக்கொண்டு சென்றாள். பட்டு பத்திரமா போடி என்றவன் அவள் சென்ற வழியில் நடையை தொடங்கிட அவன் நினைவுகளோ வலியுடன் அன்றைய நாளை நோக்கி பயணித்தது. சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் இருந்து சரண் திரும்பிய பின், என்னங்க நான் சொல்றது கேக்குதா என்ற அவிரனை வீட்டு பாடங்களை எழுத வைத்து கொண்டிருந்த எழிலிடம் அலர் கேட்கவும், என்னம்மா சொன்ன, கவனிக்கல என்றான். மாமா ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்துட்டாங்க. அப்படியா? எப்படி வந்தான்? எனக்கு தெரியாதே, இது வரைக்கும் எனக்கு அவன் கூப்பிடல. 2 நாள் முன்னாடியே வந்துட்டாங்களாம். பிஸியாக இருக்கிறதால நேற்று சாயங்காலம் தான் அடுத்த வாரம் ஊருக்கு வருவேன்னு பாட்டிக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாட்டி இத்தனை வருஷம் பார்க்காம இருந்ததில் வைதேகி சித்தி கூட வராங்களாம். நாமளும் போகலாமா? பாட்டியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா என்றாள் அலர்.
சாரிடி பட்டு, இப்போ கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, முக்கியமான விசிட் இருக்கு. சரி, ஆனால் ஒன்று, கண்டிப்பாக மாமா இந்த வாரம் ஊருக்கு போகும்போது மாமாக்கும் கீர்த்திக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை ரெடி பண்ணணும். பாட்டியும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்காங்க. நான் கேட்டால் மாமா ஒழுங்காக பதில் சொல்கிறது இல்லை. அதனால் இன்னைக்கு மாமா கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேசியே ஆகணும் என்று கண்டிப்புடன் கூற, எழிலோ காதை குடைந்து கொண்டே, ஏண்டி உன் மாமா ஆன்சைட் போனதும் தான் போனான், கீர்த்தியை கல்யாணம் பண்ணி கூட கூட்டிகிட்டு போயிருக்க கூடாதா? இதோட 1040 முறையாக சொல்லிட்டேன். போதுண்டி, எனக்கே எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க எதுக்கடி அவனை போக விட்டீங்க? கல்யாணத்தை பண்ணி கீர்த்தியை கூட அனுப்பி வைக்க வேண்டியது தானே என்றதுமே, மாமா முதல்ல 6 மாதம்னு சொல்லவும் சரி வந்ததும் பண்ணிடலான்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அவர் அதை 2 வருஷம் ஆக்கிடவும் யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு புரியலை. இப்போ தாத்தாவும் இல்லை, மாமாவுக்கு அண்ணான்னு யாரும் இல்லை. அப்பா சித்தப்பாங்க மேலே மாமாவுக்கு மரியாதை இருக்கே தவிர நெருக்கம் இல்லை. அதனால் உங்களை பேச சொன்னால் மைனருக்கு முறுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு என்று அவன் தோளில் இடித்தாள். ஏண்டி, நான் என்ன பேச மாட்டேன் நான் சொன்னேன்? அதையே நீ திரும்ப திரும்ப பேசுறது தான் எரிச்சலாக இருக்குது. ஆமாம், கீர்த்தியும் அவனும் லவ் பண்ணுற விஷயம் உங்கள் பாட்டி வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் தானே? அது என்றவளின் முகத்தில் சிந்தனை கீற்று. ஆம், அன்று மருத்துவமனையில் சீக்கிரம் பேசு சரண் என்று எழில் கூறவும் தலையசைத்த சரண் பெரிதாக எதையும் இவர்களிடம் கலந்து கொள்ளவில்லை. இவர்களும் அடுத்த அவிரனின் வரவு, பிள்ளை பேறு என்று சிக்கிக்கொள்ள சரண் கீர்த்தி பற்றி எதுவும் விசாரிக்கவில்லை. ஏனோ மனதை நெருட, தெரியலங்க, அநேகமாக மாமா இன்னும் சொல்லலைன்னு தான் நினைக்கிறேன். மேபி இங்கே வந்ததுக்கப்புறம் பேச்சை எடுக்கலான்னு இருந்திருப்பார் போல என்ற அலர்விழிக்குமே அவன் சொல்லி இருந்தால் சித்திகள் யாரேனும் கீர்த்தி குறித்து அவளிடம் விசாரித்து இருப்பார்களே என்று தோன்றாமல் இல்லை. வெளிநாட்டிலிருந்து திரும்பி இருந்த சரணை சந்திப்பதற்காக எழிலும் அலரும் அவன் வீடு இருந்த 5ஆம் தளத்தை லிப்டில் அடைந்த அதே நேரம் தன் மொபைலை எடுக்க சரண் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தான். வந்தவர்களை வரவேற்ற வைதேகி புன்னகை முகமாய் இருவருக்கும் இனிப்பை வழங்கினார். என்ன சித்தி, வந்ததும் ஸ்வீட் கொடுக்குறீங்க, என்ன விசேஷம் என்ற அலர் கலைவாணியின் முகம் பார்க்க அவர் முகத்திலும் புன்னகை உறைந்திருந்தது. உடனே வைதேகி ஒரு பெண்ணின் புகைப்படத்தை காட்டி, சரணுக்கு பார்த்துருக்கிற பொண்ணு அலர், பூர்வீகம் சேலமாக இருந்தாலும் இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க, பேரு சௌமியா, டாக்டராக இருக்கா என்று சத்தமே இல்லாமல் இருவர் தலையிலும் இடியை இறக்கினார். அதை அறியாதவர் தம்பிக்கு வரன் தகைத்துவிட்ட மகிழ்வில், உங்கள் சித்தப்பாவோட சின்ன தாத்தா வகையில் நமக்கு சொந்தண்டா, போன மாதமே தம்பிக்கு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிட்டோம், அவன் வரவும் கையோடு கூட்டிட்டு காலையிலே பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம், அவங்களுக்கும் சரணை ரொம்ப பிடிச்சிருச்சு, நாளைக்கு நாள் குறிக்க போகிறோம் என்றார் மகிழ்ச்சியோடு. ஆனால் சித்தி, மாமா அவருக்கு நீங்கள் என்ற அதிர்ச்சியில் அலருக்கு வார்த்தைகள் துண்டு துண்டாய்தான் வந்து விழுந்தது. எங்களுக்கு முழு சம்மதம், வளருக்கும் நேற்று தான் சொன்னேன், இன்னைக்கு அவளால் வர முடியல, இல்லைனா மாமாவும் வளரும் எங்கள் கூட தான் வந்திருப்பாங்க. அதுக்கு என்ன, அடுத்த வாரமே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நிச்சயம் பண்ண போகிறோம்ல, அப்போ பார்த்துக்கிட்டோம் என்று கூற அலரின் இடக்கரத்தில் மெல்லிய வலி ஊடுருவத் தொடங்கியது. ஆம், அவள் அருகே அமர்ந்திருந்த எழில் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த அரும்பாடுபட அதன் விளைவாக அலரின் கரம் கன்றி சிவந்து போனது. கண்களில் வலியுடன் அலர் திரும்பி பார்க்க அவன் பார்வையே சொல்லாமல் சொல்லியது அவன் கோபத்தின் அளவை. எழில் அவனின் பேசும் விழிகளை என்றும் படிப்பவளுக்கு இன்று அதில் தென்பட்ட தகிப்பு அச்சுறுத்தியது. அதற்கேற்ப எழிலும் அடக்கப்பட்ட சினத்துடன், உங்க தம்பி எங்க என்றான். மொபைல் எடுக்கிறதுக்காக கீழே பார்க்கிங் போயிருக்கா மாப்ள, நான் கால் பண்ணி கூப்பிடுறேன் இருங்க என்றவரிடம், இல்லை நானே பார்த்துக்கிறேன் என்றவன் மறுநொடி அலரின் கரத்தை விடுவித்தான். அதில் அவள் மணிக்கட்டு மரசோபாவின் கைப்பிடியில் வேகமாக இடித்து வலியை அதிகப்படுத்த கையை நீவியவாறு அலர் நிமிர அங்கு எழிலில்லை.